திருப்தியான தாம்பத்தியத்தை நான் கொடுக்க முடியுமா, உடல் தகுதி அதுக்கு இருக்கா, ஏன்னா அந்த கைப்பழக்கம், இந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்த்து கைப்பழக்கம் வருது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சது காரணமாக அவங்களுக்கு பயம் வருது. அதாவது 87% ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுல குறைவுள்ளவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவோட சர்வே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த 87 இருக்கீங்களா? மாத்திரை போட்டாலே நாங்கள் 8 மணி நேரம் வந்து எங்களுக்கு ஸ்டாண்ட் பை கிடைக்குது, 2 தடவை 3 தடவை ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆகிட்டாங்க. அதில் வந்து பயணமும் பண்ணுறாங்க. நீங்கள் உலகத்தில் வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சந்தோஷமான வாடிக்கையாளர்கள் மட்டுமில்லை, சந்தோஷமான குடும்பங்களை உருவாக்கியிருக்கு. 1000க்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி வந்து குழந்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் உங்களுக்கு ஷேக் மீரான். நீங்கள் நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு எங்களுக்கு அது இதெல்லாம் எதுவும் வேணாம், எங்களுக்கு மாத்திரை இருக்குது பாய், மாத்திரை போட்டாலே நாங்கள் 8 மணி நேரம் வந்து எங்களுக்கு ஸ்டாண்ட் பை கிடைக்குது, 2 தடவை 3 தடவை ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆகிட்டாங்க. அதில் வந்து பயணமும் பண்ணுறாங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் வந்து மருந்தாக மாறாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மருந்து, தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து நமக்கு இயற்கையாக வந்து நம்முடைய எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம நிறைய டைம் கிடைக்கிறது, அதே போல் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் ஈஸியாக பண்ணுற அளவுக்கு அதில் வந்து ஒரு செயற்கையாக ஒரு சக்தி நம்ம கிடைக்கிறது இருக்குல்ல, இது வந்து ஆரோக்கியம் கிடையாதுங்க. இதில் பயணம் செய்யக்கூடிய நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் உடனடியாக அதை விட்டு நிறுத்திடுங்க. காரணம் என்ன அப்படி சொன்னால், ஒரு காலம் வரும் உங்களால் வந்து தாம்பத்தியத்துடைய ஆசை கூட உங்களுக்கு வராது. அதான் நான் சொல்கிறது 60 வயசு 70 வயசுக்கு மேலே இல்லைங்க. நீங்கள் இதை சின்ன வயசுலேருந்து போட்ட பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 35 வயசு 40 வயசுலேயே உங்களுக்கு தாம்பத்தியத்து மேலே சுத்தமாக விருப்பம் இல்லாமல் போய் அப்படின்னா வந்து ஒரு வெறுப்பான செயலாக மாறிடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் வந்து டிடாஃபில் சில்டினாஃபில்ங்கிற காம்பினேஷன் 50 mgல விற்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா டிடாஃபில்ங்கிறது 10 mgல விற்கிறாங்க. அது கொஞ்ச நாள் நீங்கள் போட்டே இருந்தீங்கன்னா அதில் பவர் இருக்காது. அப்புறம் அடுத்த 60 mg நீங்கள் போட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா நேராக 100 mg தான் விற்கிது. அப்போ 100 mg போட்டு கொஞ்ச நாள் உங்களுக்கு பவர் கிடைக்காது. அப்புறம் என்ன ஆகும்னா நீங்கள் அடுத்து அது 2ஆக போடலாம், 1.5 மாத்திரை போடணும் அப்படின்னு கூட்டிகிட்டே போகும்போது ஒரு காலம் வரும், மாத்திரை போடலன்னா உங்களுக்கு வந்து வேலையே செய்யாது, உங்களுக்கு வந்து எரெக்ஷனே கிடைக்காது, விரைப்பு தன்மையே கிடைக்காது. அதே போல் வந்து உங்களுக்கு அதில் ஒரு ஆசையே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம், இன்றைக்கி மாநாச்சல் இந்த இயற்கையான பொருள்கள் வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சந்தோஷமான வாடிக்கையாளர்கள் மட்டுமில்லை, சந்தோஷமான குடும்பங்களை உருவாக்கியிருக்கு. 1000க்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி வந்து குழந்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் மட்டும் தான் வித்துட்டு இருக்கோம். நம்ம நம்பிக்கையான கம்பெனிங்கிறதுக்கு இதோட பெரிய ஆதாரம் எதுவுமே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்ட 13 நாடுகளில் உள்ளவங்க அங்கேயே இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்மளோட ப்ராடக்ட் 13 நாடுகளில் உங்களுக்கு நேரடியாக கேஷ் ஆன் டெலிவரி கூட கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே போல் 50க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம தினசரி வந்து டிஹெச் மூலிமா ஃபெடெக்ஸ் மூலிமா கொரியர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13 வருஷமாக 18 வருஷமாக குறைஞ்ச ஒரு 5-6 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களாம், குழந்தை கிடைக்காதுன்னு கைவிடப்பட்டவங்களுக்குலாம் நம்ம ப்ராடக்ட் மூலியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தை கிடச்சிருக்கு. திருமணம் ஆக போகிறவராக இருந்தாலும் சரி, அதே போல் திருமணமாக போகிற ஆண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் இன்றைக்கி 25 வயசு 22 வயசில் திருமணம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போய் 40 வயசில் லேட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி காலம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்படிப்பட்ட யாராக நீங்கள் இருந்தாலும் சரி, திருமணம் ஆகிற வரைக்கும் நம்ம வரக்கூடிய கால்ஸ் என்னென்னா, திருமணம் ஆகிற வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. திருமணம் ஆக போகுதுன்னு நிலைமை வந்தவன் அந்த திருமணத்துக்கான தேதி குறித்ததுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா எனக்கு பயமாக இருக்குது, என் மனைவி நான் சந்தோஷப்படுத்த முடியுமா, திருப்தியான தாம்பத்தியத்தை நான் கொடுக்க முடியுமா, உடல் தகுதி அதுக்கு இருக்கா, ஏன்னா அந்த கைப்பழக்கம், இந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்த்து கைப்பழக்கம் வருது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சது காரணமாக அவங்களுக்கு பயம் வருது. அப்புறம் தகுதியற்ற ஒரு சரியான உணவு தேர்ந்தெடுக்காமல் வயிற்றுக்காக மட்டும் சாப்பிட்றது. பார்த்திங்கன்னா நரம்புகளுக்காக நம்ம உணவுகள் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம முழு உடம்பும் சக்தியாக இருக்கும். ஒரு 300 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு ஆணை போல், ஒரு தாம்பத்தியத்தை வச்சது ஒரு குடும்ப தம்பதியை போல் இன்றைக்கும் நம்மளால் தாம்பத்தியத்தை வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை வந்து இன்றைக்கி வந்து எல்லாராலையும் அடைய முடியும். அதாவது 87% ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுல குறைவுள்ளவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவோட சர்வே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த 87 இருக்கீங்களா, இல்லைன்னா 13% ஆரோக்கியமானவங்க இருக்காங்களா, அதில் இருக்கீங்களாங்கிறது உங்களுக்கே தெரியும். குழந்தை இருக்குங்க, எனக்கு 2-3 குழந்தை இருக்குது, அதனால் நான் சக்தி உள்ள ஒரு ஆண் தான், நான் வந்து ஒரு ஆண் சிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்க. குழந்தைங்கிறது வந்து விந்து முந்துதல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சரி, அதே போல் விரைப்புத்தன்மையே ஒழுங்காக இல்லை, மடங்கி தான் உள்ளே போகுது, அப்படிப்பட்ட நபருக்கு கூட குழந்தை கிடச்சிரும். அது இறைவன் கொடுக்கறது. ஆனால் ஒரு தகுதியான ஒரு தாம்பத்தியம், ஆரோக்கியமான தாம்பத்தியங்கிறது மனைவியே உச்சக்கட்டம் அடைய வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து உச்சக்கட்டத்தை அடையக்கூடாது. கணவனும் மனைவியும் சேர்ந்து உச்சக்கட்டத்தை அடைகிறது தான்
ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் அப்படிங்கிறது. இன்றைக்கி அந்த தகுதியான ஆரோக்கியமான தாம்பத்தியம் இல்லாததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சுகத்தை இன்பத்தை பார்க்காததுனால, ஏன்னா எப்படிப்பட்ட இன்பம் சொல்லப்படுதுன்னா எல்லா வேதங்கள் நீங்கள் பார்த்தாலும் அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, சொர்க்கத்துடைய ஒரு சுகம் உலகத்தில் இருக்குது அப்படி சொன்னால் அது சுவையாக சாப்பிட்றது, ஒரு பங்களாவில் வாழ்கிறது, அது எதுவுமே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தில் அந்த உச்சக்கட்டத்துடைய சுகம்தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சுகத்தை ஒரு பார்க்காத காரணமாக, மனைவி கிட்ட பார்க்காத காரணமாக இன்றைக்கி மனைவி இருக்கும்போது ஒருத்தர் கைப்பழக்கத்தில் இருக்கார். அது கைப்பழக்கம் வந்து கூடுன்னு சொல்லி எந்த அளவுக்கு சமுதாயத்தை கொண்டு வந்து விட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு கூட அவருக்கு கைப்பழக்கத்தை வந்து விருப்பம் இருக்குது, மனைவி கிட்ட விருப்பம் இல்லை. இதன் காரணமாக அவரும் வந்து வீக் ஆயிறாரு. அவங்க மனைவி எந்த நோக்கத்துக்காக திருமணம் பண்ணி வந்தாங்களோ, அதாவது வந்து ஒரு கணவன் கொடுக்கக்கூடிய ஒரு சுகம் வந்து தாம்பத்திய மற்ற எல்லா சந்தோஷத்தையும் மற்ற எல்லா சுகத்தையும் யார் வேணால் கொடுத்துடலாம். நகை வாங்கி கொடுக்கறது, இடம் வாங்கி கொடுக்கறது, இல்லை ஜோக் சொல்லி சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரி யார் வேணால் செஞ்சிடலாம். ஆனால் ஒரு கணவன் கொடுக்குற சுகம் வந்து அந்த தாம்பத்திய சுகம், அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த சுகத்தை கொடுக்காத காரணமாக அவங்களுக்கும் தாம்பத்தியத்தில் பார்த்தீங்கன்னா வெறுப்பு வந்துடுது. இவர் கொஞ்ச நேரம் மட்டும் போகிறாரு, உடனே உச்சக்கட்டத்தை அடைஞ்சிடுறாரு அப்படின்னா என்ன ஆகுது, அவங்களுக்கு தாம்பத்தியம் தான் இவ்வளோதான் போல, நான் அவங்களுக்கு வலிக்குது, வெறுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டா வீக்கெண்ட் பார்த்துக்கலாம், லீவில் பார்த்துக்கலாம், குழந்தைங்க இருக்காங்க, இல்லை சார் உடம்பு சரியில்லை, கை கால் வலிக்குதுன்னு சொல்லி அவங்க தள்ளி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனதுக்கான முக்கியமான காரணம் நானே கூப்பிட்டாங்க. ஒரு 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 ஆணை வந்து ஒரு பெண் கூப்பிட்டாங்க, வாங்க நம்ம இன்றைக்கி தாம்பத்தியம் வச்சுக்கலாம். கணவனை வந்து மனைவி கூப்பிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கி நம்ம மாறி வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுகர் வந்துருச்சு, என்னால் வந்து தாம்பத்தியத்தை ஒழுங்காக வச்சிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டம். விரைப்பு அவங்களுக்கு ஆசை குறையாது, பார்த்தீங்கன்னா வயசாக ஆசை குறையாது. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரைப்பு தன்மை கிடைக்காது. அதே போல் வந்து நீண்ட நேரம் தாம்பத்தியமும் கிடைக்காது. சுகர் வந்தவங்க இந்த மாத்திரை அதிகமாக சாப்பிட்றவங்க, அது என்ன நோய்க்காக நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அந்த மாதிரி உள்ளவங்களும் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் வயசாகிடுச்சு, இனிமேல் எனக்கு தாம்பத்தியமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து பேரம்பேத்தியை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் உள்ளத்தில் அந்த ஆசை இருக்காத பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். அந்த அப்படிப்பட்ட கிளவின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கும் தாம்பத்திய ஆசை கண்டிப்பாக இருக்கும். அதாவது இதெல்லாம் தவறுன்னு சொல்கிறதே இன்றைக்கி பெரிய தவறு. அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறாங்க. அது முதல் பிள்ளை பார்த்தீங்கன்னா சகோதரன் மாதிரி இருக்கும், கடைசி பிள்ளை பார்த்தீங்கன்னா பேத்தி மாதிரி இருக்கும். இப்படிப்பட்டவங்களாம் நம்ம முன்னோர்களாக வாழ்ந்தாங்க, அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 2 பிள்ளை பெற்றாலே வந்து பெரிய சாதனைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலைமை எல்லாத்தையும் உடச்சி நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாக்கணுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி மாநில ஆட்சி முக்கியமான நோக்கமாக பார்த்தீங்கன்னா அதில் சிலாஜித்துக்கு ஒரு பொருள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, கோக்ஷுரா, சதாவரி, இந்த மாதிரி 25 மூலிகைகள் இருந்துச்சு. இப்போ நம்ம கூட சிலாஜித்தும் கலந்துருக்கோம். இன்னும் அது வந்து அழகான முறை, அதாவது எல்லோரும் கலக்கிறாமல் சிலாஜித்தை நம்ம கலந்து வியாபாரத்துக்காக கொடுக்காம அது சிலாஜித்தை சாப்பிடக்கூடிய முறையில் பல்விக் ஆசிட் சொல்லி அந்த 70% மேலே ஒரு தரமாக இந்தியாவில் வந்து அதிகமான நபர்கள் வந்து சாதா சிலாஜித்தை தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து குவாலிட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது போல் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஒரு பல நாடுகளுக்கு இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் போய் பல நாடுகளில் இன்றைக்கி விற்பனையாளர்களும் நம்ம கஸ்டமர்ஸ் மாறி இருக்கிறாங்க. இன்னும் பல நாடுகளில் கேட்டுட்ருக்காங்க. இத்தனை வளர்ச்சிக்கும் காரணம் அது உள்ள இயற்கையான பொருள்கள் தான் காரணம். பார்த்திங்கன்னா அதில் சரியான தரத்தில் சரியான குவாலிட்டியாக நம்ம கொடுத்துருக்குறோம். வியாபாரத்துக்காக எந்த டேஸ்ட்டுக்கோ ஃப்ளேவருக்கோ காம்ப்ரமைஸ் ஆகாமல். குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகினதுக்கு காரணம் இது நோயாளிகளை மட்டும் சாப்பிடுங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகாமல் உலகத்திற்கு ஒவ்வொரு ஆணும் சாப்பிட்டு தாம்பத்தியத்தை முழு சந்தோஷத்தை அவரும் அடையணும், தன் மனைவிக்கும் காட்டணுங்கிறது தான். அதனால் வந்து இது நோயாளிகள் மட்டும் சாப்பிட்றதில்ல, குழந்தை இல்லாதவங்க மட்டும் சாப்பிட்றதில்ல, எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க, பயன்பெறுங்க, மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. நன்றி.